ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இது 256 5/4 ஈக்குவல் டு வாட்ஸ். பிராக்கெட்குள்ள ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, பவர்ல 5/4. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல எக்ஸாம்ல கொஸ்டினை பாக்குறீங்கன்னா டினாமினேட்டர் என்ன 4, இதை தான் நீங்க குறி வைக்கணும் 4. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பரை திரும்ப திரும்ப 4 டைம் மல்டிப்ளை பண்ணா கிடைக்க போகுது. யோசிங்க, எந்த நம்பரை திரும்ப திரும்ப 4 டைம் மல்டிப்ளை பண்ணா 256 வரும்? 4 × 4 × 4 × 4, அவ்வளவுதான், முடிஞ்சு. 4 பவர் 4 போட்டா 256 வந்துடும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? ஒன்றும் இல்லையா, 256 4 வெளியிடுங்க. இதுல எத்தனை 4 இருக்கும்? 6 4 24, மிச்சம் 1 4. அப்புறம் இதுல 4 வெளியிடுங்க, எவ்வளவு இருக்கும்? 16. அப்புறம் இதுல 4 வெளியிடுங்க, எவ்வளோ வந்துருச்சா? 4 பவர் 4 5/4. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பவருக்கு மேல பவர் தான் மல்டிப்ளை பண்ணும். மேத்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு, a பவர் m n. பவருக்கு மேல பவர் தான் மல்டிப்ளை பண்ணிடணும். சரியா? இந்த ரூல் தெரிஞ்சதுன்னா நீங்க சிறப்பா சம்பவம் செஞ்சு விட்டுருவீங்க. மல்டிப்ளை பண்ணுங்க. 4 மல்டிப்ளை பண்ணா 4 × 5/4 என்னங்க வரும்? இதை அடிச்சிருவோமா? 4 பவர் 5. 4 பவர் 5 தான் ஆன்சர். 4 பவர் 5. 4 × 4 × 4 × 4, அதுவே 256. அப்புறம் மறுபடியும் இன்னொரு 4, 256 × 4 1024. செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறீங்க. ஓகே, எஸ், 4 பவர் 5 1024.